نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان صدق الله العظيم. الحمد لله. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ரமதான் மாதத்தினுடைய மிகவும் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம். நாளைய தினம் இஷாவிலே மகரிபிலே பிறை பார்க்கக்கூடிய அறிவிப்பும் நமக்கு வந்திருக்கிறது. இந்த ரமதான் விடைபெறக்கூடிய இந்த சமயத்திலே இந்த ரமதானில் ரப்புல் ஆலமீன் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் வைத்திருந்தானோ எல்லா வகையான பாக்கியங்களையும் பெற்றவர்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த மாதத்தில் என்னென்ன வழியெல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளுவதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி இருந்தானோ எல்லா வகையான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டவர்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் கபூல் செய்தருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மிக முக்கியமான நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நேற்று நாம் சொல்லி இருந்தோம். சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் ஒரு சில செய்திகளை பேசி கொண்டிருந்தோம். அதில் மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை தற்போது நினைவுபடுத்துகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை குறித்து சஹாபாக்களுக்கு எச்சரித்ததற்கு பிறகு பொதுவாக அவர்களுடைய பழக்கம் ஒரு செயலை சொல்லி எச்சரித்து விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு ஒரு நற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இது பெருமானாரினுடைய மிகப்பெரிய ஒரு வழக்கம். அல்லாஹ்வினுடைய திருமறையின் ஒரு போங்கும் இதுதான். அல்லாஹ் ஒரு வசனத்தில் கண்டித்து பேசுகிறான்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் அவங்கள புகழ்ந்து பேசுவான். ஒரு வசனத்தில் நரகத்தை குறித்து அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னால் அடுத்த வசனத்தில் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றியும் பேசுவான். இது அல்லாஹ்வினுடைய ஒரு போங்கும் கூட. எனவே நேற்றைய தினம் நாம் நரகத்தை குறித்து பேசியிருந்தோம். இன்றைய தினம் சொர்க்கத்தை குறித்து ஒரு சில செய்திகளை பார்ப்போம். மஹ்ஷர் மைதானத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த மஹ்ஷர் மைதானத்தில் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை 7 படைகளாக பிரித்து பாதுகாப்பானாம். இந்த மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் எல்லாம் நிற்பாங்க பார்த்தீங்களா, அங்கே மனிதர்களும் இருப்பார்கள், ஜின் வர்க்கமும் இருக்கும். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாத் வல் அர்தி ஃபன்ஃபுது. இந்த ஜின் வர்க்கத்தினரும் மனிதர்களே, உங்களால் முடிஞ்சால் இந்த மைதானத்திலிருந்து நீங்கள் தப்பித்து ஓடுங்கள், உங்களால் முடிந்தால் நீங்கள் தப்பித்து ஓடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை விடுவானாம். அப்போ சில மனிதர்களும் சில ஜின்களும் என்ன செய்யுமா, அப்போ அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக வேண்டி அங்கேருந்து ஓடுமா. இப்போ மலாயிக்கத்துமார்கள் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், யுர்ஸலு அலைக்கும் அஷ்வாதும் மின் நாரி வ நுஹாஸ். அங்கே நரகத்திலிருந்து நெருப்பு சுவாலைகள் அவர்களின் மீது எரிந்து வீசப்படும். யார் யாரெல்லாம் தப்பித்து ஓடினார்களோ திரும்பவும் எங்கே வந்துடுவாங்க, மைதானத்திலே வந்து நின்றுவாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான்ல இந்த காட்சியை அப்படியே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரான். இப்போ இந்த மஹ்ஷர் மைதான நிகழ்வு முடியுது பார்த்தீங்களா, இது முடிஞ்சு இதில் பல நிகழ்வு நடக்கும். இங்கே கேள்வி கணக்கு விசாரணை இப்படி பல நிகழ்வு நடக்கும். காஃபிர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சேர்த்து நடக்கும். இது முடிஞ்ச பிறகு இங்கே ஒரு பாலத்தை அல்லாஹ் தஆலா கடக்கதற்கு செய்வான். இந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதுதான் மனிதர்களை சறுக்க வைக்கக்கூடிய ஒரு பாலம். இந்த பாலத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது
இந்த பாலத்தில் முஸ்லிம்களும் கடப்பார்கள், காஃபிர்களும் கடப்பார்கள், பாவிகளும் கடப்பார்கள், முனாஃபிகீன்களும் கடப்பார்கள். அப்போ முஸ்லிம்களை படித்தரத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவர்களை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, சிலர்கள் மின்னல் வேகத்திலும், சிலர்கள் காற்றை போலவும், சிலர்கள் வேகமாக பிராணிகளின் மீதும், சிலர்கள் ஓடி செல்பவர்களாகவும், சிலர்கள் நடந்து செல்பவர்களாகவும், சிலர்கள் தத்தி தத்தி செல்பவர்களாகவும் இந்த பாலத்தை கடப்பாங்க. அதுக்கு மேலே இந்த பாவிகள், இந்த முனாஃபிகீன்கள், இந்த காஃபிர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த பாலத்தில் கடக்கும் போது அங்கேருந்து என்ன ஆகிடுவாங்க, வலிக்கு நேர நரகத்தில் விழுந்துருவாங்க. இதுதான் அந்த சிராத்துல் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய முதல் கட்ட பாலம். இந்த பாலத்தை கடந்து சிலர்கள் தத்தி தத்தி, சில நபர்கள் காயத்தோடு போவாங்க, சில நபர்கள் காயம் இல்லாமல் போய் எப்படியோ ஒரு வழியில் சேர்ந்துருவாங்க. இந்த சேர்ந்து அப்பாடான்னு பெருமூச்சு விடக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கந்தார் அப்படின்னு சொல்ல அடுத்த பாலம் அவங்களுக்கு தயாராக இருக்குமா. நான் ஒரு முறை பயானில் சொல்லியிருந்தேன், சூரத்துல் அஅராஃபை பற்றி சொல்லும்போது, அஅராஃப்னு சொன்னால் ஒரு சில மனிதர்களை குறித்து நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா, சொர்க்கத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாமல் ஒரு மதில் சுவர் எழுப்பப்படும். அங்கே சில மனிதர்கள் அங்கேயே நிற்பாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்களுடைய நன்மைகளும் சமமாக இருக்கும், தீமைகளும் சமமாக இருக்கும். ஒரு சைடு தான தர்மம் செஞ்சு வல்லலாக இருப்பார், இன்னொரு சைடு பார்த்தா பெற்றோர்களை துன்புரித்து பாவம் செஞ்சு வச்சிருப்பார். இவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறதா அல்லது இவருடைய பாவத்துக்கு நரகத்துக்கு போடுறதான்னு தெரியாம இப்படி சில மனிதர்களை இந்த கந்தார் என்ற பாலத்தை ரப்புல் ஆலமீன் கடக்க செய்வார். இப்போ இந்த பாலத்தை கடக்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் மட்டும்தான் இருப்பாங்க, காஃபிர்கள்லாம் இருக்க மாட்டாங்க, முனாஃபிகள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க. இங்கே வந்துட்டாலே, இந்த முதல் பாலத்தை கடந்து இந்த ரெண்டாவது பாலத்துக்கு வந்துட்டாலே அவங்க சொர்க்கவாசிகள் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அவங்க நேராக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க தான். ஆனால் இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த இடத்துல தான் அல்லாஹு தாலா இங்கே நன்மையை மழை போல் சில பேர் குமிச்சிட்டு வந்திருப்பாங்க, சில பேர் நன்மையே இல்லாமல் வந்திருப்பாங்க. உலகத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க பார்த்தீங்களா, ஒருத்தவனை போய் அநியாயமாக அடிச்சிருப்பான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு அல்லாவே நேராக வந்து இங்கே என்ன செய்வான், சமரசம் செஞ்சு வைப்பான். வந்து கேட்பான், இந்த மாதிரி அநியாயமாக இவனை போய் நீ அடிச்சியா, அவன் அங்கே ஒத்துப்பா, ஆமாம் அடித்தேன், அவன்கிட்ட மலையளவு நன்மை இருக்கும். அப்போ ஒருத்தர் என்ன செய்வான், ஆமாம் யாருன்னா இவன் நீ அடித்து துன்புறுத்தினா, அப்போ சரி இவனை மன்னிக்கிறியான்னு கேட்பான். அவர் சொல்லுவார், மன்னிக்கலாம் முடியாது. அப்போ மன்னிப்புக்கு பகரமாக என்ன செய்ய, இவரோட நன்மையெல்லாம் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த தட்டு தடிமாறி நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவரோட நன்மையை எடுத்துகிட்டு இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இவர் அங்கே நன்மை இல்லாமல் என்ன ஆகிடுவார், ஜீரோ பேலன்ஸில் நிற்பார். இவர் இன்னொருத்தரையும் போய்ட்டு அடித்து ஏதாவது ஒரு கொடுமை பண்ணியிருந்திருப்பார். அவர் வருவார், அங்கேருந்து வந்து அல்லாவிடத்தில் சமரசம் பேசுவார். இப்போ அல்லாஹ் அங்கேயும் கேட்பேன், என்னப்பா மன்னிச்சு விட்றியா, என்ன பண்ணுறேன்னு. அப்போ அவர் சொல்லுவார், என்னால் மன்னிக்க முடியாது. சரி, அப்போ உன்னிடத்தில் அவர் மலையளவு பாவத்தை எடுத்துகிட்டு வருவார். அப்போ என்ன செய்யப்படும், உன்னுடைய பாவத்தை இவர் மேலே கொடுத்துட்டு நீ சொர்க்கத்துக்கு போ. அப்போ இவருடைய பாவத்தெல்லாம் கொண்டு வந்து இவர் மேலே இறக்கி வச்சுட்டு இவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். கடைசியில் மலையளவு நன்மை எடுத்துகிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர்களுடைய சில வார்த்தைகள்னாலையும் சில தவறான செயல்கள்னாலையும் கடைசியில் அவர் என்ன ஆகிடுவார், அவருடைய பாவத்துக்கேற்ப நரகத்துக்கு போடப்பட்டு பிறகுதான் அந்த ஜீவநதியை பற்றி நம்ம ஒரு சம்பவம் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து சொர்க்கத்துக்கு அல்லாஹ் தஆலா பாவத்தை கழித்து கொண்டு போவான். இதுதான் அந்த கந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். இது ரொம்ப லேசான நிகழ்வு கிடையாது. முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம நினச்சிட்டு இருப்போம், கலிமாவை சொல்லிட்டாலே நம்ம நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம், நம்ம எல்லாம் பெருமானாருடைய ஷஃபாஅத்தை வாங்கி நேராக சொர்க்கத்துக்கு போயிடலாம், குர்ஆனை சுமந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடலான்னு. மலையளவு நன்மைகள் இருக்கும். ஆனால் இந்த கந்தார் என்ற பாலத்தில் அவர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க செஞ்ச சின்ன சின்ன பாவத்தினால அவங்க அந்த பாவமாக கூட அவங்க நினச்சிருக்க மாட்டாங்க.
ஆனால் அந்த பாவங்கள் அங்கு வந்து அவரிடத்துல பேசும். அப்போ இந்த அராஃப் வாசிகளாக நிற்பாங்கல்ல, சொர்க்கத்துக்கு போகிறதா நரகத்துக்கு போகிறதான்னு, அப்போ இந்த பாவங்கள் என்ன செஞ்சிடும், அவர் நரகத்துக்கு தள்ளிடும். அவங்களுடைய நன்மைகள் ஒருவேளை அதிகமாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டால் அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஹ்ஷர் மைதானத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை குறித்து சொன்னார்கள். அதற்கு பிறகு இந்த சொர்க்கத்துக்கு போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த சொர்க்கத்துக்கு போகிற சொர்க்கவாசிகள் அவர்களுக்குன்னு சில தன்மைகளை அல்லாஹ் அங்கே கொண்டு வந்துடுவான். நம்மளை போல சாதாரண உயரத்தில் இருக்க மாட்டாங்க. ஹதீஸுகளில் வருது 70 முழம் அவர்கள் உயரமாக இருப்பார்கள். இவங்க சொர்க்கத்துக்கு போகும்போது அவங்களுக்கு உண்டான அந்தஸ்து, இந்த சொர்க்கத்தில் நுழைந்த உடனேயே அவங்களுக்கு முதலாக வழங்கப்படுகின்ற உணவு ஒரு மீனினுடைய ஒரு சதை துண்டு. மீன் தான் முதல்ல சொர்க்கவாசிகளுக்கு கொடுப்பாங்களாம். மீனில் அல்லாஹ் தஆலா அப்படியே ஒரு பரக்கத்தை வச்சிருக்கு. அது ஒரு உயர்ந்த உணவு. மீன் இருக்குது பார்த்தீங்களா, மீனை தான் முதல் சொர்க்கவாசிகளுக்கு ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் கொடுப்பானோ. பிறகு இவங்க இப்போ நரகவாசிகள் என்ன செய்வாங்க, கை சேதப்படுவாங்களா இல்லையா? நரகவாசிங்க நரகத்துக்கு போன பிறகு உலகத்தில் இருக்கும் போது நம்ம நன்மை செஞ்சுருந்துருக்கலாமே, பாவம் செய்யாமல் இருந்திருக்கலாமேன்னு கை சேதப்படுவாங்க பார்த்தீங்களா. ஆனால் சொர்க்கவாசிகளுக்கு கை சேதம் என்பது கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தவிர சொர்க்கவாசிகளும் கை சேதப்படுவாங்க. எப்போ தெரியுமா? சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்ச பிறகு அங்கே இருக்கக்கூடிய படித்தரங்களையும் அந்தஸ்துகளையும் பார்ப்பாங்களாம். அந்தஸ்துகளை படித்தரத்தை பார்த்து அங்கே ஒரு விஷயம் அவங்களுக்கு விளங்குமா, யாருக்கு? சொர்க்கவாசிகளுக்கு. உலகத்தில் நம்ம சும்மா இருந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு திக்ரு செஞ்சுருக்கலாமே, அப்படி சும்மா இருந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார செஞ்சிருந்திருக்கலாமேன்னு யார் கை சேதப்படுவா? சொர்க்கவாசிகளே கை சேதப்படக்கூடிய ஒரு அமல் நம்ம செய்யக்கூடிய இந்த திக்ர். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா. அந்த மிஅராஜ் பயணத்தில் ஒரு அமல் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போய் நேராக சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய நபி, அங்கே குறிப்பிட்ட நபிமார்களை தான் அல்லாஹ் சந்திக்க வச்சான். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொன்னாங்க பெருமானார் இடத்துல, உங்களுடைய உம்மத்திடத்தில் போய் நீங்கள் சொல்லுங்கள், இந்த சொர்க்கம் எல்லாமே சொர்க்க பூஞ்சொலைகளாக காஞ்சு போய் கிடக்குது. உங்களுடைய உம்மத்தார்கள் செலவுலாம் பண்ண வேணாம். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா அல்லாஹு அக்பர், இது போல திக்ருகளை செய்ய சொல்லுங்க. அவங்க செய்யக்கூடிய ஒரு சுபஹானல்லாஹ்விற்கு இங்கு ஒரு செடி நடப்படும். இந்த செடி நாளைக்கு மரமாக வளர்ந்து அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் கடக்கக்கூடிய தூரம் அளவிற்கு அந்த மரங்கள் நிழல் தரக்கூடிய அளவாக பெருசாக வளர்ந்திருக்கும். ஒரு மனிதன் உலகத்தில் சுபஹானல்லாஹ்னு சொல்றதுடைய பாக்கியம் அந்த சொர்க்கத்தில் இவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு ஒரு அமல் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா, முடிந்த அளவிற்கு எல்லா காலத்திலையுமே நம்ம திக்ருகளை கையில் விடக்கூடாது. சரிங்களா? அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து சொல்லும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். இந்த சொர்க்கவாசிகளுடைய அந்த சொர்க்க காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, இது சராசரி மனிதனால் சிந்திக்கவும் முடியாது. அவனுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் அந்த சொர்க்கத்தில் இருக்குமா. அதில் சஹாபாக்களுக்கு பெருமானார் சொல்கிறாங்க, கண்ணாடியால் படைக்கப்பட்ட சில அறைகள் அங்கே இருக்கும், உயர்ந்த மனிதர்கள் அந்த அறைகளில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, அப்போ அந்த அறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன அமல் செஞ்சாங்க, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் அங்கே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவது விஷயம், மக்களிடத்தில் பேசினா அழகான சொற்களில் பேசுவார்கள். அவர்கள் மக்களிடத்தில் பேசினால் அழகான சொற்களில் அவர்கள் பேசுவார்கள். ரெண்டாவதாக சொன்னார்கள், மிஸ்கீன்களுக்கு அவர்கள் உணவளிக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. இப்போ இன்னைக்கு உணவு ஒருத்தவங்களுக்கு நம்ம தாவத்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய சொர்க்கத்தில் நம்மளை ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு செயல். எனவே நீங்கள் சாப்பாடு விஷயத்தை, உணவை நீங்கள் கொடுக்குற விஷயத்தில் என்றைக்குமே காம்ப்ரமைஸே ஆகாதீங்க, யோசிக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கொடுத்துருங்க. அதில் அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு பரக்கத்தை வச்சுருக்கான். அடுத்ததாக சொன்னார்கள், யார் இரவிலே மக்கள் எல்லோரும் தூங்கி
தூங்கிட்டு இருக்கும் போது நடுநிசையில் எந்திரிச்சு அல்லாவை நின்று வணங்கினார்களோ அவர்களுக்கும் அந்த சொர்க்கத்தில் அந்த மாளிகையில் இருப்பார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் அஃப்ஸஹுஸ் ஸலாம், யார் அதிகமாக சலாம் சொல்லி பரப்பினார்களோ. இது ஒருத்தவங்களை பார்த்தா நம்ம என்ன செய்கிறோம், வெளிப்படையாக சலாம் சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறோம். அப்படியே முகத்தை திருப்பிட்டு போயிடும். சலாம் சொல்கிறதுக்கு கூட நம்ம யோசிக்கிறோம். அப்படி அந்த சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பழக்கம் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நமக்கு கொடுக்கும். ஐந்தாவதாக சொன்னார்கள் நஃபிலான நோன்புகளை யார் அதிகமாக வைத்தார்களோ அவர்களுக்கும் சொர்க்கத்தில் அந்த அறையில் பங்கு உண்டு. இப்போ இந்த ரமதானில் நம்ம நோன்பு வச்சுட்டோம், இது ஃபர்து. இந்த ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய காலம் இருக்குது பார்த்தீங்களா, ஷவ்வாலுடைய நோன்பு இருக்குது, துல்ஹிஜ்ஜாவுடைய நோன்பு இருக்குது, பிறகு ஒவ்வொரு மாதமும் ஐயாமுல் பீலுடைய நோன்பு இருக்குது. இப்படி பல நஃபிலான நோன்புகள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம வைக்கணும். அப்படி நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல அந்த சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார்கள். அதுக்கு பிறகு பெருமானார் சொன்னார்கள், எவர் ஒருவர் உலகத்தில் தர்க்கம் செய்ய மாட்டார்களோ. ரொம்ப கவனமான விஷயம். இன்றைக்கி நம்ம மார்க்க விஷயமா இருந்தாலும் சரி, உலக விஷயமா இருந்தாலும் என்ன செய்கிறோம், உடனே தர்க்கத்தை ஆரம்பிச்சிடும், சண்டையை போடுறது. நம்மளுடைய கருத்தங்க பலிக்கிற வரைக்கும் பேச்சை பிடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி தர்க்கம் செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினதே கிடையாது. உங்களுக்கு ஒரு கருத்து உங்கள் மனசில் படுதா சொல்லுங்கள், தவறில்லை. அது திரும்ப தர்க்கம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். எந்த ஒரு மனிதர் தர்க்கம் செய்ய மாட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஓரத்தில் ஒரு அழகான மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், யார் கேலியாக கூட பொய் சொல்ல மாட்டார்கள். விளையாட்டுக்கு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி இந்த கையில் இருக்கா, அந்த கையில் இருக்கா, இப்போ இங்கே வச்சுருக்கேன், இப்போ நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேலியாக கூட யார் பொய் சொல்ல மாட்டாரோ அவர்களுக்காக சொர்க்கத்தினுடைய மத்தியில் ஒரு மாளிகைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைசியாக சொன்னார்கள், யார் நல்ல உள்ளத்தை யார் தேர்ந்தெடுக்கிறாரோ. இப்போ நம்மளுடைய உள்ளத்தில் ரெண்டு விஷயம் எப்போவுமே பிரதிபலிக்கும். ஒரு செயல் செய்ய போகிறோம்னா நல்ல எண்ணமும் வரும், கெட்ட எண்ணமும் வரும். கொடுக்கலான்னு தோணும், கொடுக்க வேணான்னு தோணும், ஏன் கொடுக்கணும்னு தோணும். இப்படி பல நல்ல எண்ணங்கள் தீய எண்ணங்கள் வரும்போது யார் நல்ல எண்ணத்தை வைத்து தன்னுடைய உள்ளத்தை தேர்வு செய்கிறாரோ அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்து இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த வாழக்கூடிய இந்த குறுகிய இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் லேசான அமல், நல்ல எண்ணம் வைக்கிறது லேசான அமல், சொர்க்கத்தை பெற்றுத்தரும். திக்ரு செய்யக்கூடியது, சொர்க்கத்தில் மரச்செடிகளை நட்டு கொடுக்கும். நஃபிலான நோன்பு வணக்கங்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொடுக்கும், சொர்க்கத்தின் மாளிகைகளை பெற்றுக் கொடுப்போமே. ஆனால் இந்த சொர்க்கத்தை நம்ம விடலாமா? நாளைக்கு அந்த சொர்க்கவாசிகள் போய் அங்கே கை சேதப்படுவதை போல நாம் கை சேதப்படக்கூடாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் வாக்குறுதி அளித்தார்களோ அந்த வாக்குறுதிகளுக்கு நாம் பொறுப்பேற்றவர்களாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பாதுகாத்தந்தருள் புரிவானாக. சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் புரிவானாக. எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் 70,000 நபர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தார்களோடு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் வழங்கியருள் புரிவானாக. இந்த ரமதானினுடைய மாதத்திலே முழுமையாக பாக்கியம் பெற்றவர்களாக உங்களையும் என்னையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. இந்த ரமதானிற்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஐவேள தொழுகைகளும் எல்லா வகையான அமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கியருள் புரிவானாக. தக்வா என்னும் இறையச்சத்தை ரப்புல் ஆலமீனின் மீது உண்டான பயத்தை இன்னும் இந்த மாதத்தின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நமக்கு அதிகத்தை தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நவைத்து